ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு கீழே உள்ள பசங்க ஒரு 12 டீனேஜ் தாண்டு 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சூசைடல் தாட்ஸு சூசைடல் தற்கொலை நிகழ்வு வந்து ஜாஸ்தியாக நடக்கும். செத்து போயிடும் அப்படின்னு யாரோ அவங்க வந்து கட்டளை இடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கமாண்டிங் ஹாலுசினேஷன் உள்ளவங்களும் தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாங்க. செக்ஸ் ஹைப்பர் செக்ஷுவல் பிஹேவியர் இருக்கும். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டா அது இல்லாம இருக்கும். அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்லது கிடையாது தான். அந்த காலத்துல நமக்குலாம் நிலாவை காமிச்சு சோறு கொடுத்தாங்க. இப்போ செல்போனை காமிச்சு சோறு கொடுத்தாங்க. ஒரு வேலை சொல்ற இடங்கள்ல இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்றதுக்கு இன்னொரு அழகாச்சு. அதிகரித்து வரும் மன அழுத்தமும் தற்கொலைகளும் உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கொண்டிருக்கு. பல்வேறு அதாவது பொதுத்துறையில் பணிபுரிகிற காவல்துறையினராக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மன அழுத்தத்தினால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. தற்கொலை எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. உலக அளவுல 7 லட்சத்திற்கும் அதிகமானோர், கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வருடத்திற்கு தற்கொலை செய்து மறித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த பிரச்சனை உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சனையா, ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. திருநெல்வேலியை மையமாக கொண்டு செயல்படுகிற ஜேபி மைண்ட்ஸ் ரிஃபர் போதை மற்றும் மனநல சிகிச்சை மையத்தின் இயக்குனர் இதனுடைய நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறாங்க. ஆண்டனி ஜெயபிரகாஷ் அண்ணன் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, சூப்பர்ண்ணே. ஆனா இப்போ சமீப காலத்துல மன அழுத்தங்கள் அதிகமா இருக்கு, தற்கொலைகள் அதிகமா இருக்கு. சமீபத்துல கூட ஒரு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வந்து தற்கொலை செய்து கொண்டார். அது மட்டும் இல்லாம அதே போல காதல் தோல்வி, கடன் தொல்லை, குடும்ப வன்முறை அப்படின்னு இந்த தற்கொலை பட்டியலுடைய எண்ணிக்கை வந்து நின்று கொண்டே இருக்கு. பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரீம் நிலையில இந்த தற்கொலை எண்ணம் எப்படி தோன்றுது? இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த நாள்ல கூட கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஒரு நார்த் இந்தியன் வந்து கழிவறையில சூசைட் பண்ணி இறந்துருக்கிறார். இன்னைக்கு டிப்ரெஷன், சூசைட் ரொம்ப கனெக்டடா இருக்குது. இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அப்புறம் பொதுமக்கள், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், எல்லா தரப்பினரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் நிலையில அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தனிப்பட்ட நபருடைய காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப, பலவீனத்திற்கு ஏற்ப, உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துக்கு ஏற்ப மாறுபடுது. இப்போ காலத்துக்கு ஏற்ப அப்படிங்கும் போது ஏஜ் ஃபேக்டர் 45 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள மேக்சிமம் சூசைடு வந்து நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னா 20 வயசுக்கு கீழே உள்ள பசங்க ஒரு 12 டீனேஜ் தாண்டு 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சூசைடல் தாட்ஸு சூசைடல் தற்கொலை நிகழ்வு வந்து ஜாஸ்தியாக நடந்துருக்கு. ஸோ ஏஜ் ஃபேக்டர் ஒரு விஷயம். ரெண்டாவது சிச்சுவேஷன், சூழ்நிலைகள், அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனா இல்லை ஃபேமிலி இஷ்யூஸா, இப்படி ஒரு சில விஷயங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காதல் தோல்வி, பரீட்சையில் தோல்வி, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவங்க வந்து தற்கொலைக்கு தூண்டுது. மூணாவது விஷயம் பலவீனம். சிலர் வந்து இப்போ வீக்காக இருப்பாங்க, இயல்பான சுபாவமே பலவீனமான இதே மூலவர்கள் மாதிரி சுபாவமே அந்த மாதிரி இருக்கும். அடுத்து போதை பழக்க வழக்கங்கள், இதுக்கு ஆளாக இருக்கக்கூடிய நபர்கள் ஈஸியா சூசைட் பண்ணிடுறாங்க. உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இல்லை நாட்பட்ட நோய்கள், ஒரு தீராத வலி, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல சஃபர் ஆகிருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணி இறக்குறாங்க. மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் சூசைட் பண்ணி இறக்குறாங்க. சிலருக்கு காரணமே இருக்காது, திடீர்னு சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஜெனட்டிக்கா டிப்ரெஷன் இல்லைன்னா ப்ரீவியஸ் சூசைட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கும். சிலர் இதுக்கு முன்னாடியே தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ஈஸியாக சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மனநல நோயில் வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன், கமாண்டிங் ஹாலுசினேஷன் வந்து இருக்கும்.
சூசைட் பண்ணிடு, நீ இருக்காத, செத்து போயிரு அப்படின்னு யாரோ அவங்க வந்து கட்டளையிடுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான கமாண்டிங் ஹாலுசினேஷன் உள்ளவங்களும் தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவா இப்போ காவல்துறையினர்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. நீங்க பர்சனலா காவல்துறையினருக்கு வந்து ஏதாவது டீல் பண்ணிருக்கீங்களா? அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன? நான் தமிழ்நாடு போலீஸ்க்கு வெல்பீயிங் ட்ரைனராக இருக்கிறேன். 2019ஆம் ஆண்டுல இருந்து. ஸோ அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய விதமான ஒர்க் ப்ரெஷர், பணிச்சுமைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. மேன் பவர் வந்து கம்மியாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் நிறைய அரசியல் குறுக்கீடுகள், டாஸ்க்கு, கமிட்மெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கோம். இந்த பீப்புள்கிட்ட நாம பார்த்தோம் அப்படின்னா வெரி வெரி காமன் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பசியா இருக்கட்டும், கோபம், செக்ஸ், ஹாப்பினஸ், அழுகை, இந்த மாதிரி ஒரு இயல்பா இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகள் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. நீங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிட்டா இருக்கிறத விட ஃபேட்டா இருப்பாங்க. சரியா? கோபம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாங்க. செக்ஸ் ஹைப்பர் செக்ஷுவல் பிஹேவியர் இருக்கும். அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டா அது இல்லாம இருக்கும். அடுத்து ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல பார்க்கவே முடியாது. அவங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு இறுக்கமான தோற்றத்தோட தான் இருப்பாங்க. 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஆட்கள் சீக்கிரத்துல இறந்து போகக்கூடிய கண்டிஷன்ல இருப்பாங்க. அடுத்து 80-90 வயசுல வர வேண்டிய நோய்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு 20-30 வயசுலயே வரக்கூடிய அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க முகத்துல சிரிப்புங்கிறத பார்க்கறத விட இறுக்கம், எரிச்சல் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க முடியும். மகிழ்ச்சிங்கிறது இருக்காது. அழுகை அப்படின்னு நீங்க அவங்களுக்கு ஆதரவா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேரிங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுக்குள்ள வெண்டிலேட் பண்ணி அழுவாங்க. அந்த அளவுக்கு மனம் வந்து பலவீனமாகியும் இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட உணர்ச்சிகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்ஸு, இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடியது, இந்த ஒர்க் லைஃப் பேலன்சிங் பண்ணக்கூடிய ஸ்கில் ட்ரைனிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இப்போ இந்த தற்கொலை எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை எப்படி கையாளணும்? ஒருவேளை தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வருவது? ஓகே, குட் கொஸ்டின். எண்ணங்கள் அப்படிங்கிறது கடல்ல அலை வர்ற மாதிரி. சரியா? இப்போ அது தற்கொலை எண்ணங்களும் சரிதான். இன்னைக்கு பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க நான் இருக்க மாட்டேன், செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பெரியவங்களும் சரி, த்ரெட்டனிங் பிஹேவியர், கையை அறுத்துக்கிறது, இல்லை எதையாவது ஆள் விட்டு இந்த மாதிரி குடிச்சிக்கிறது, இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம கிடைக்கல, டிமாண்ட் வைக்கிறாங்க, அது நம்ம கிடைக்கல அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இதனால இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டோட்டல் ஃபேமிலிக்கே இழப்பு தான். அப்போ தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன் டாக். இதை வந்து வெளிப்படையா பேசணும். இதை பேசுறதுக்கு தப்போ இல்லை கூச்சமோ பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பிக்கைக்குரிய நபர்களிடத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனா பேசணும். எனக்கு இந்த மாதிரியான தற்கொலை எண்ணம் வருது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கணும். கண்டிப்பா அவங்க மூலமா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், நல்ல ஒரு கன்சல்டன்ட், கவுன்சிலிங் கன்சல்டன்ட், சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட், இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பீப்புளை போய் அப்ரோச் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மன அழுத்தத்துக்கான மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதை அந்த சிகிச்சையை வந்து அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாயிட்டு எல்லாருடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இல்லாதவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. இந்த செல்ஃபோன்னால என்னென்ன பாதிப்புகளா இருக்கு? செல்ஃபோன்னால பாதிப்புகள்னு கிடையாது, பட் எதையுமே அளவுக்கு மீறி யூஸ் பண்ணும்போது பாதிப்பு தான். செல்ஃபோன் ஃபார் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு லெவலில் டெவலப் ஆயிருக்காது. இதே மொபைல் வந்து நிறைய பேருக்கு வருமானத்தையும் சம்பாதிச்சு தருது, பல பேருடைய வருமானத்தையும் போக வைக்குது. இந்த செல்ஃபோனே நிறைய பேருடைய தற்கொலைக்கு பெரிய காரணமாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறத மார்ஃபிங் பண்ணுறது, அப்புறம் இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறது, சில விளையாட்டுகள் மூலமாக கூட பணம் விரயமாகி தற்கொலை எண்ணங்கள் கூட வருது. அப்புறம் முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஸ்லீப் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸ்லீப் ஹைஜீன் வந்து புவர் ஆகிடுது. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு எழுத முடியாது,
மெமரி டிஸ்டர்பன்சஸ், கை நடுக்கம், பதட்டம், படபடப்பு, இந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸும் நடக்குது. ஸோ எதுவும் அளவோட வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ அடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அதே செல்போன் சின்ன பிள்ளைங்க வந்து செல்போன் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன் அடம் பிடிக்கிற அளவுக்கு வந்து இப்போ சூழ்நிலை இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து கையில செல்போனை கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு வாய் சோறே ஊட்ட முடியுது. ஸோ இது வந்து எப்படி வேணா பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி கொடுத்து சாப்பிட வைக்கிறது நல்லதா? நல்லதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்லது கிடையாதுதான். அந்த காலத்துல நமக்குலாம் நிலாவை காமிச்சு சோறு கொடுத்தாங்க. இப்போ செல்போனை காமிச்சு சோறு கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உதாரணத்துக்கு நீங்க சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சாப்பாட்டு கூட எந்த கூட்டு இருந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க? எனக்கு வந்து பீட்ரூட் கூட்டு, அவியல் இருந்தா. ஸோ அவியல், பொரியல், இந்த மாதிரி பீட்ரூட், வெஜிடபிள் நல்லா சாப்பிடுவீங்க. நானா இருந்தா நான்வெஜ் இருந்ததுன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். இப்போ உள்ள குழந்தைங்க செல்போன் இருந்தா சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். சரியா? நம்ம எப்படி கூட்டு பொரியல் வச்சு சாப்பிடுறோமோ அது மாதிரி அவங்க செல்போன் வச்சு தான் சாப்பிட்றாங்க. ஆனா இது நல்ல பழக்கம் கிடையாது. இந்த பழக்கத்தினால பிள்ளைங்க என்ன பண்றாங்க, செல்போன் இல்லாம அவங்களால சாப்பிட முடியாது, விழுங்க முடியாது. அது விழுங்கும் திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுபோக பசிக்கும் திறனும் குறைஞ்சிரும். அது பிள்ளைங்களுடைய மூளை நரம்புகளையும் கண்டிப்பா பாதிக்கும்.